ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃப்ரைடே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் போல் எப்போவுமே எனக்கு டீக்கு கண்டிப்பாக குட் டே பிஸ்கெட் வேணுங்க. அது சாப்பிட்டா தான் எனக்கு அடுத்த வேலையை செய்ய ஓடும். அன்னைக்கு டின்னருக்கு பூரி உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சைட்லேயே என்னென்னா உருளைக்கிழங்குமே வேக போட்டுட்டேன். இப்போல்லாம் கிச்சனில் நின்று அதிகமாக வேலை செய்யவே முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஹாலுக்கு வந்துட்டேன். பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை பூரிக்கு உருட்டிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். குக்கரில் உருளைக்கிழங்கு வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதையுமே சைடில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா குக் ஆகிட்டு உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூரிக்காக, அது எல்லாத்தையுமே போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக அதையுமே செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்கு கடலமாக வாங்க மறந்துட்டேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு அதிகமாக தான் போட்டு வேக வச்சுருந்தேன். அதே மாதிரி தக்காளி வெங்காயமும் அதிகமாக கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா ஊற்றி திங்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் ஆனால் அதிகமாக கொதிக்க விட்டனால கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. டின்னர்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் எங்கள் மாமி ஃப்ரூட் வாங்கியிருந்தாங்க, கிரேப்ஸ். அதை ஜூஸ் போட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃபைனலாக டின்னருமே சாப்பிட்டாச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.